தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல நடிகருக்கு எம்எல்ஏ சீட், கோபத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். பிரபல நடிகருக்கு எம்எல்ஏ சீட், தனக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்காததால் கோபத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுபவர்களை பிரபலமானவர்களை தேர்ந்தெடுத்து போட்டியிட வைப்பது அரசியல் கட்சிகளின் வழக்கமாக மாறியுள்ளது. தற்பொழுது அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி இடம்பெற்றுள்ளது. ஏசி சண்முகம் இந்த கட்சியின் தலைவர். இது பிள்ளைமார் சமுதாய கட்சி என கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மதுரை மத்திய தொகுதி புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. புதிய நீதி கட்சிக்கு ஒன்றும் மதுரை மத்திய தொகுதியில் பெரிய செல்வாக்கு கிடையாது. ஆனால் அந்த தொகுதி கடந்த 2 முறை பிடிஆர் தியாகராஜன் அமைச்சர் வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதி அதிமுக போட்டியிட்டால் கண்டிப்பாக தோல்வி உறுதி என்ற காரணத்தினால் தோற்கக்கூடிய தொகுதியை புதிய நீதி கட்சிக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. புதிய நீதி கட்சியின் வேட்பாளராக குஷ்பு அவர்களுடைய கணவர் சுந்தர்சி பிரபல தமிழ் திரைப்பட நடிகர், இயக்குனர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இது புதிய நீதிய கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதாவது புதிய நீதிய கட்சியின் அமைப்பு செயலாளர் VS கார்த்திக் தேர்தல் அறிவிப்பு வெளியிடும் வரை கடந்த 2 ஆண்டுகளாக தான் வேட்பாளர் என ஏசி சண்முகம் அனைவரிடமும் கூறி வந்தார். மதுரையில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனை அழைத்து வந்து வஉசி சிலை 140 அடி சிலை வைப்பதற்கு அடிக்கல் நாட்டியவர் இந்த VS கார்த்திக் அவர்களை அழைத்து கொண்டு புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் பிரதமரை சந்தித்த பொழுது மதுரை மத்திய தொகுதி வேட்பாளர் VS கார்த்திக் என அறிமுகப்படுத்தியுள்ளார். கடந்த 2 ஆண்டு காலமாக புதிய நீதி கட்சியின் மத்திய தொகுதி வேட்பாளர் என கூறி வலம் வந்த VS கார்த்திக் தற்பொழுது குஷ்பு அவர்களுடைய கணவர் சுந்தர்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இதனால் மனம் நொந்து போன VS கார்த்திக் புதிய நீதி கட்சியின் அமைப்பு செயலாளர் பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார். அவரோடு இணைந்து 100க்கும் அதிகமான தொண்டர்கள் கட்சியிலிருந்து விலகியுள்ளனர். ஏற்கனவே சுந்தர்சி அவர்களுக்கு அறிமுகம் இல்லாத தொகுதி, கால் பதிக்காத தொகுதி. அதிமுகவினர் அவருக்கு வேலை பார்ப்பார்களா என்பது கேள்விக்குறி. தற்பொழுது சொந்த கட்சியினரும் கூட அவருக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கின்றனர். அமைச்சரை எதிர்த்து போட்டியிடும் குஷ்பு அவர்களுடைய கணவர் சுந்தர்சி வெற்றி பெறுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.